நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? என் இயலாமையில் நீர் செயல்படுவி, என் இயலாய்மையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும், மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், என் இயலாய்மையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும், கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஒரு வேத வசனம் வாசிக்கலாமா? யோபு 37 அதிகாரம் 5 தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த வேத பகுதியிலே யோபு சொல்றார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று. ஆம், உண்மைதான். யோபு எல்லாவற்றையும் சாத்தான் யோபுடைய எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலிருந்து அனுமதி பெற்று அழித்து விடுகிறான். எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து பறித்துக்கிறான். அவனை ஜீவனை மாத்திரம் கர்த்தர் சொன்ன பிரகாரம் விட்டு வைக்கிறான். இது எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து பறித்து போடுகிறான். அப்பொழுது யோபு சொல்வார், எனக்கு முன்பு இருந்த சீர் இருந்தால் நலமா இருக்கும். ஆனா யாராவது நம்புவாங்களா? அவனுடைய நிலைமையை பார்த்த யாராவது இவனுக்கு ரெட்டிப்பான நன்மையை பின்னால் பெற்றுக்கொள்ள யாராவது நம்பியிருப்பாங்களா? நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நாம் அநேக விலைகளே நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நாம் இப்போ இருக்கிற வாழ்க்கையும் பார்த்துட்டு, எங்கள் பெற்றோர் காலத்தில், எங்கள் அப்பா அம்மா காலத்தில், எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த அந்த செல்வமும் சீரும் இருந்தால் இப்பொழுது நலமாக இருக்கும். நான் இவ்வளோ கஷ்டம் ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து சீரோவாக இருக்கிறேன். நாம் அநேக வேளைகளிலே இதே வார்த்தைகளை நாம் சொல்லி, இப்போ யோபு சொன்னது போல எனக்கு முன்பு இருந்த சீர் இருந்தா நலமா இருக்கும் அநேக வேளைகளை சொல்லியிருப்போம். ஆனால் கர்த்தர் நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்தார். யோபுக்கு அப்படிதான் செய்தாரா? அவன் யோசிச்சிருக்கவே மாட்டார். 2 மடங்கு கிடைக்கும் என்று சாத்தான் 2 மடங்கு கிடைக்கும் என்று யோபுக்கு கிடைக்கும் என்று நினைத்திருந்தால் சாத்தான் யோபுடையதை பறித்திருக்கவே மாட்டான். ஆனால் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். கிரகிக்க முடியாது, நாம் யோசிக்க கூட முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்த்து, நீங்கள் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் இப்பொழுது சந்திக்கிற பிரச்சனைகள், நாம் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்து நீங்கள் கவலைப்படாதுங்க. கர்த்தர் நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அவரிடத்தில் நாம் காரியங்களை சொல்லலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மையான நாளுக்காக நன்றிப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உடைய தயவுள்ள கரம் கிருபைகளை தாங்கினதையா, அதனாலே பிழைத்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தவை. அடியாளோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கருத்தில் தெரிகிறோம் அப்பா. அவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் யோபுவை போன்று ஒன்றுமில்லாமல் நிற்கதியாய் நிற்கிற ஓமை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் தெரிகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நீ செய்வீராக தகப்பனே. இன்றைக்கு செய்வீராகப்பா. 2 பலனை நீ கட்டளையிடுவீராக. யோபு வாழ்க்கையிலே ரெட்டிப்பான நன்மை கட்டளையிட்டவரே அப்பா. நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ரெட்டிப்பான நன்மையை இழந்ததை 2 சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். இரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மோக ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.